lead of the song, hero of the song, very coolest person இன்னைக்கு வந்திருக்காரு. I would like to call the Pandi Kamal, who is the lead actor of this song. அவரோட experience share பண்றதுக்காக will be waiting. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த சாங் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் வந்து எப்படி சொல்றதில்ல, நம்ம டிஆரை பார்த்துருப்போம். அஷ்டாவதானின்னு சொல்லுவாங்க. சார் இது பாட்டு எழுதுனது நான் தான், அப்புறம் டைரக்ஷன் பண்ணுறது நான் தான், இது ப்ரொடக்ஷனு இது நான் தான் அப்படின்னு சொல்கிற இதான் ஃபஸ்ட்டு ஆல்பம் நினைக்கிறேன் அவர்களது, அவனியாபுரம் ஆசானம். அவர் சொல்லுவார், மாட்டுக்கும் அவனியாபுரம் தான், ஓட்டுக்கும் அவனியாபுரம் தான் அப்படின்ட்டு. கேட்டா நாட்டுக்கா, ஓ சாரி, நாட்டுக்கும் அவனியாபுரம் தான், பாட்டுக்கும் அவனியாபுரம் தான், மாட்டுக்கும் அவனியாபுரம் தான் அப்படிங்கிற மாதிரி. இனிமே அவனியாபுரம் மாசம்னு சொன்னா பயங்கரமா உலகம் ஃபுல்லா போயிருந்து நினைக்கிறேன். இங்க மீடியா வந்து கம்மியா வந்திருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல விஷயத்த போயிட்டு எல்லா இடத்தையும் போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு. ஆக்சுவலா அவனியாபுரம் மாசனா சார் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாரு, இதுதான் எடுக்க போறோம் அப்படின்னு. என்ன சார் எடுக்க போறோம் அப்படின்னு, ஒரு ஆல்பம் எடுக்க போறோம் சார், செம்ம லவ் சாங் போல தெரியுது. யார் சார் ஹீரோயின் அப்படின்னு கேட்டேன். ஹீரோயினா? ஹீரோயினா கிடையாது தம்பி அப்படின்னாரு. ஏன் சார் ஹீரோயின் எல்லாம் என்ன சார் பண்ணுறது, இது வந்து நம்ம வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ்க்காக பண்ண போறோம் அப்படின்னாரு. இதை எத்தனாவது ஆல்பம் சார்? இதான் ஃபர்ஸ்ட் ஆல்பம். இல்லைன்னா முதல் ஆல்பமே ஒரு சோசியல் அவேர்னஸ்க்காக பண்ண போறாரா யாருப்பா அப்படின்னு சொல்லி இந்த லிரிக்ஸ் எல்லாம் படிக்கும் போது ஒவ்வொரு லிரிக்குக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சீன் வச்சிருப்பாரு. இந்த சீன் இப்படி எடுக்கிறோம், அது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நாய் வந்து வருது, டாக் வருது, அந்த ஃபிஷ் ஃப்ரெஷ் போடுவாங்க, அது கவும் அப்படின்ட்டு. அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு நம்பவே இல்லை. இது எப்படிங்க எடுக்க போறீங்க, அப்புறம் முட்டை வருமா, கோழி முட்டை போட்டு போமா, எங்க இதெல்லாம் சிஜி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். உண்மையிலேயே அந்த கோழி முட்டை போட்டு வரும்போது எடுத்தாங்க, நம்பவே முடியாது. கேமராமேன் சார் ஒரு வழி பண்ணிட்டாப்ல. அப்புறம் ஆக்சுவலா அந்தோனி என்னன்னா இதுவரையும் எந்த சாங் இந்த அளவுக்கு ரிப்பீட்டடா கரெக்ஷன் பண்ணி பாடிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய சிவன் மியூசிக் டைரக்டர் நண்பன் கிட்டத்தட்ட, ஆனா இந்த எனர்ஜி இல்லடா திருப்பி பாடுகிறேன் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் லோ பிச் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு இந்த இடத்துல பாடுங்க அப்படின்னு. ஆக்சுவலா இவர் கரெக்ஷன் கிடையாது, மாசனா சார். ஏங்க அவர் கொஞ்சம் டல்லா பாட்டாருங்க அப்படின்னு. அப்படியா, ஒன்னு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அவர் போய் பாடாப்படுத்திட்டாரு. அதாலும் பண்ணி கொடுப்பீங்களா, விட்டா போதும் நான் கிளம்புறேன் அப்படின்றது மாதிரி சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா இந்த சாங் வந்து அந்தோனியனை வந்தது வந்து எங்க பெரிய முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த அந்தோனியன் வந்ததுனாலதான் எங்களுக்கு இந்த சாங் வந்து கண்டிப்பா ஓரளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சாங் வந்து வாங்குறதுக்கு நிறைய கம்பெனிங்க தயங்கினாங்க. நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலா. ஏன்னா இந்த சாங்கை பத்தி பாராட்டுறதை தாண்டி நிறைய கம்பெனி, எந்தெந்த கம்பெனி ஏறி இறங்குங்கிறது எங்களுக்கு எல்லாம் தெரியும். நிறைய கம்பெனி வாங்க மறுத்தாங்க. ஏன் தப்பான விஷயம் எதை எடுத்துட்டோமா, என்ன சார் இல்ல இந்த சாங்ல ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு நான் கேட்கும்போது சொல்லுவாங்க, இதுல கமர்ஷியல் இல்ல அப்படின்னு. கமர்ஷியலா அப்படின்னா இது வந்து வியாபாரத்துக்கான விஷயம் இல்ல சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க அடுத்த ஆல்பத்துல வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறோம், அந்த வியாபார வித்தினா என்ன அப்படின்னு. தம்பி ஒரு மாதிரி சாங் இருக்கணும் தம்பி, கிளாமரா இருக்கணும், லவ்வா இருக்கணும், ஒரு ட்ரெண்டிங்கா இருக்க பசங்களை வச்சு பொண்ணுங்களை வச்சு பண்ணாதான் அது போய் சேரும். அதான் எங்களுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க, நிறைய அமௌண்ட் வரும், உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எனக்கு. என்னடா இதுலயுமே கமர்ஷியல் அப்படின்ட்டு. நிறைய, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆல்பம் பண்ணியிருக்காரு இல்லையா, இதான் சினிமால சென்னை கோடம்பாக்கத்துல காலையில் எடுத்து வைக்கிறாரு. அவருக்கு இது எப்படி தாங்கிக்க போறாரு அப்படின்னு. உண்மையா சொல்லட்டுமாங்க, இந்த ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் வரும்போது கேட்டேன், சார் எப்படி சார் அப்படின்னு. வீட்டுல ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, நகையை அடமானம் வச்சிட்டேன். இந்த ஆல்பம் பண்ணும்போது மனுஷன் நல்லா இப்படிலாம் வந்தாரு, நல்லா மோதிரம் எல்லாம் போட்டு செயின் எல்லாம் போட்டு வந்தாரு. இன்னைக்கு பார்த்தா ஒன்னே காணும். என்ன சார் அப்படின்னு, எல்லாம் அடமானம் வச்சிட்டேன், ரிலீஸ் ஆட்டம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. எதுக்காக சொல்ல வரேன்னா, சினிமாக்காக மதுரைக்காரன் என்னமா பண்ணுவான் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இன்னும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. சத்தியமா சொல்றேன் சார், நான் சம்பளம் வாங்கினேன். ஆக்சுவலா வாங்கிட்டீங்களா? கண்டிப்பா திருப்பி கொடுத்துட்றேன் சார், ஏன்னா நல்ல விஷயம் பண்றீங்க, நான் கொடுத்துட்றேன். ஏன்னா பொதுவாகவே நானும் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லேட்டா தான் சம்பளம் கொடுப்பாங்க. இவர் அட்வான்ஸ் வச்சுட்டு எங்களுக்கு ஷூட்டிங் கூப்பிட்டாரு. அது மட்டும் கிடையாது, ஷூட்டிங்ஸ் பண்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்களை மாதிரி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஷூட்டிங் கறி சாப்பாடு போட்டாங்க. பொதுவா ஷூட்டிங் முடிஞ்ச கடைசி நாள் தான் கறி சாப்பாடு போடுவாங்க. இவர் கோயில் வச்சு சாப்பிடாதீங்க, வெளியே வச்சு சாப்பிடுங்க சொல்லி ஷூட்டிங்ஸ் பண்ண வந்து கறி சாப்பாடு போட்ட ஒரு நல்ல மனுஷன், ப்ரொடியூசர், ஒரு வருங்கால இயக்குனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். நான் மற்றவங்களை பத்தி பேச கறி சாப்பாடு மட்டும் அது என்னன்னா, நான்
பாய் நான் முஸ்லீமு, மாமா மாப்பிள்ளைங்கிற உறவு எங்களுக்குள்ள. அவர் என்ன சொல்றாரு, உனக்கு வாக்கு கொடுத்துட்டு அதனால இன்னைக்கு நான் ஃப்ரைடே நான் டேட் மாறிடுச்சு, ஷூட் டேட் கொஞ்சம் மாறிடுச்சு, மழைனால மாறிடுச்சு. உனக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ கறி ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு சொல்லி, அதனால சாப்பிட்டுட்டோம், கோயிலுக்குள்ள சாப்பிடணும், எல்லாரும் வெளியே வச்சு சாப்பிட்டோம், ஷூட்டிங்கை நிப்பாட்டிடுவாங்க, கோயில் எடுக்க வேணாம்னு சொல்லி. அவங்க கோயிலுக்குள்ள போகக்கூடாது, கறி சாப்பிட்டா அந்த கோயிலுக்குள்ள. அதனால போகாம அந்த ஷூட்டவே அன்னைக்கு நிப்பாட்டிட்டு கொஞ்ச நாள் அடுத்த இடத்துக்கு போய் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு மாசா. சாரி. இல்ல ஆக்சுவலா நிறைய பேச ஆசைப்பட்டேன் சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு சந்தோஷம் ஆக்சுவலா, ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்காரு அப்படின்னு, அவனியாபுரத்துல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த நாய் விஷயம் எனக்கே ஒரு இம்பாக்டா தான் இருந்துச்சு. அது ஒரு கறியை தூக்கி போடும்போது எல்லாரும் கையும் மேல பெய்யுது கவுர மாதிரி அப்படின்னு. அதுல எங்க அப்பா இருப்பாரு, எங்க சித்தப்பா இருப்பாங்க, எங்க மச்சான் இருப்பா, எங்க ஆச்சி இருப்பாங்க. உண்மையில அப்படிதான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. என் குடும்பத்திலே அதுல ஒருத்தர் இருப்பாங்களே, காசு வாங்கியிருப்பாங்களே, அதெல்லாம் என் குடும்பத்துல வாங்கிட்டு நான் இங்க வந்து கருத்து சொல்ல வந்திருக்கேன். அவமானமா தான் இருக்கு. இதுக்கு ஏன் இந்த சாங் வந்து கிராமத்துல போய் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் சிட்டில இருக்க யாரும் காசு வாங்குறது இல்லையா? சிட்டில இருக்க ஓட்டே போறது இல்ல, காசும் வாங்குறது மட்டும் இல்லாம ஓட்டும் போட மாட்டான். கிராமத்தோட இப்ப காசு வாங்கி ஓட்டு போறானா, அது ஒரு நியாயமாவது இருக்கு. காசு வாங்குறான், ஓட்டு போறான். ஆனா சிட்டில இருக்க காசு வாங்கிட்டு ஊருக்கு போயிடறான் லீவ்ல. உண்மையா இல்லையானே? இது கைத்தட்டுறதுக்காக சொல்ல ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. சோ இது வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடு நம்ம எவ்வளவுதான் கூறுறோம், ஹெல்மெட் போடு ஹெல்மெட் போடு, அவன் பட்டாதான் திருந்துவாங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கருத்து சொல்லிட்டாங்க. இந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு எதுக்காக இந்த பாட்டை எடுத்தோம் அப்படின்னா, அது விஷுவல்ல பாத்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து ஆக்சுவலா இந்த அரசியல் சம்பந்தம் ஓட்டு கேட்கிற மாதிரி இந்த சாங் எடுக்கும்போது உண்மையிலேயே நான் போயிட்டு சீட்டை ஓட்டு சீட்டை காட்டுறேன், காசு கேட்டாரு. அந்த விஷுவல் பாத்துருப்பீங்க. அது ஒரே டேக்கு, அது கேஷுவலா நடந்த விஷயம். ஆக்சுவலா இதை நினைச்சு நான் வருத்தப்படவா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இதோட பங்கு இருக்கு. எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, மீடியாவுக்கு இருக்கு, அரசியல்வாதிக்கு இருக்கு, அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அது பொறுப்பு இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம தாத்தா பாட்டி ஆகிட்டோமா, நம்ம சித்தப்பா பெரியப்பா ஆகிட்டோமா, நம்ம மாமா மச்சானை வந்து இந்த மாதிரி கையேந்த வச்சிட்டோமா அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. முடிஞ்சு போச்சு, விடுங்க. இனி வர யங்ஸ்டர்ஸுக்காவது இந்த விஷயத்த வந்து நடக்க விடாம பார்த்துப்போம் அப்படிங்கிறது தான். மீடியா நண்பர்கள் வந்து கம்மியா தான் வந்திருக்கீங்க எனக்கு தெரியுது. பட் இந்த மீடியா நண்பர்கள் வந்து இந்த சாங் வந்து கட்டாளத்துல போய் சேர்ப்பாங்க. ஏன்னா இது முதல் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பா பண்ணும்போது இன்னும் ஒரு பெரிய பிரம்மாண்டமா உங்களுக்கு நடக்கும் சார். டெஃபினட்டா சொல்றேன். ஒரு பெரிய ஹீரோ வச்சு, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வச்சு நீங்க பண்ணுவீங்க. அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் சார், ரியாஸ் அண்ணன் சொல்லவே வேணாம். ஆக்சுவலா பெரிய கைத்தட்டு கொடுங்க. இந்த ஷோவோட ஹீரோ பார்த்திருப்பீங்க, ஏஆர் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லி. உண்மையில அவரே திறமையான மனுஷன். ஏன் ஜெயிக்கல அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கான நேரம் இப்பதான் சார் வந்திருக்கு, இப்பதான் வந்திருக்கு. இது கரெக்டா உங்களுக்கு வந்து கரெக்டா அமையும். நோன்பு எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டான விஷயமா வந்து சேரும். அண்ட் அந்தோனியனை எங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா ஜிகிதாண்டா படம் அந்த டைம்ல இருந்து பழக்கம். ஏதாச்சும் பண்ணுவோம் நடப்போம். பட் அவரால் மீட் பண்ணிக்கவில்லை, இன்னைக்கு தான் மீட் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து இருந்ததுக்கு. இவர் பாவம் சத்யானா வாடிப்பட்டியில சொந்த வாடிப்பட்டியில அவனியாபுரம் தான் ஆர்டிஸ்டாவே மதிக்கல. வா மச்சா, வா 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 பாடு என்ன லிரிக்ஸ் பண்ற, அவர் எப்படி பாடிருக்காரு, அவர் பாடுகிறியா, பாடுவாரு, நீ லிப் கொடு அப்படின்னு அந்த கேமராமேன் சாரும் மாஸ்டரும் போட்டு பாடா படுத்திட்டாங்க. ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட், நல்லா பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலா எனக்குலாம் என்ன பண்ணனே தெரியல. தம்பி நடங்க, ரூபா நோட்டு கொடுங்க, வாங்க போங்க அப்படின்னு எடுத்தாங்க. பட் இருந்தாலும் விஷுவலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த சாங் வந்து கண்டிப்பா என் வீட்டுல இருக்கவங்களுக்காக கண்டிப்பா நான் போட்டு காட்டுவேன். என் குடும்பத்தை நான் திருத்துறேன் இல்லையா? ஏன்னா எங்க குடும்பத்திலயும் காசு வாங்கியிருப்பாங்க, நான் இல்லைன்னு மறக்கவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுங்க நம்ம குடும்பத்துல காசு வாங்கல அப்படின்னு? குடும்பத்துல யாருமே வாங்கலையா? எங்க உங்க குடும்பம் என் குடும்பம் வேற வேறையா? என் குடும்பம் வாங்கினாலும் இது உங்களோட பொறுப்பு இருக்கு. எதுக்காக சொல்ல வரேன், வாங்கல ஏன் கை தூக்க கூடாதுன்னு சொல்ல வரேன்னா, நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா, நான் வாங்கலாம் நீங்க சுட்டி காட்டணும், பக்கத்து வீட்டுக்காரன் வாங்க டே நீ வாங்காதன்னு சொல்லணும். அது உங்க பொறுப்பும் இருக்கு. கை தூக்கலையா? தூக்க வந்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. வருங்கால நம்ம விஜய் சார் ரசிகர்ல இருந்து
எல்லா கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, வரப்போற கட்சி, இந்த களத்துல இருக்க எல்லா கட்சிக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா இது எந்த அரசியல் சம்பந்தமாவும் யாரையும் தாக்கியும் நாங்க இதை எடுக்கவே இல்லை. கண்டிப்பா இது எல்லா அரசியல்வாதி குரூப்புக்கும் போய் சேரட்டும். கண்டிப்பா அவங்க பார்த்து யோசிப்பாங்க, ஆஹா தெளிவாயிட்டாங்களோ அப்படின்ட்டு. ஸோ போய் எல்லாரும் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சினிஜெனிய சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டனை தட்டி விடுங்க.